சிந்தனைக்களம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கனிவான காலை வணக்கங்கள். இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதாவது இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது இந்த செயலை இவனால் மட்டுமே செய்து முடிக்க முடியும் என்று ஆராய்ந்து அந்த செயலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அதாவது இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுதான் குறள். இதுதான் குறளுக்கு உண்டான ஒரு பொருள். அப்படிப்பட்ட இந்த குறளுக்கு ஏற்ப அண்ணாமலை என்பவரை தமிழக பாஜக தலைவராக மோடி அரசு நியமித்தது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழக பாஜக தலைவராக மோடி அரசு நியமித்தது. அன்றிலிருந்து இன்று வரை பிஜேபியின் அசைக்க முடியாத ஆணிவேராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தார். ஏனென்றால் சமூகத்திற்கு எதிரான அவலங்களை தட்டி கேட்பதில் அவர் வல்லவர். பயம் என்பதே அறியாதவர். சமூகத்திற்கு எதிரான அவலங்களை தட்டி கேட்பதில் அவர் வல்லவர். பயம் என்பதே அறியாதவர். மத்தியில் மோடி அவர்கள் எப்படி மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கிறாரோ அதே போலதான் மாநிலத்திலும் அண்ணாமலை அவர்களும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தார். அதே போலத்தான் நேற்று அவர் பதவி விலகியது தமிழக மக்களுக்கு மட்டும் இழப்பல்ல, அது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவர் நேற்று பதவி விலகியது மத்திய பிஜேபி அரசாங்கத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பு. ஏனென்றால் அக்கட்சியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி ஒரு தனி கட்சி ஒன்றை ஆரம்பித்தார். நேற்று அறிவித்தார். அவர் ஆரம்பித்த ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளாகவே, அதாவது அவர் கட்சியை ஆரம்பித்த ஒரு 10 மணி நேரங்களுக்குள்ளாகவே 10 லட்சம் உறுப்பினர்கள் அவருடைய கட்சியிலே இணைந்திருக்கின்றனர். இதிலிருந்து ஆளுமை என்றால் என்னவென்று பிஜேபி அரசாங்கம் புரிந்து கொள்ள முடியும். இதிலிருந்து ஆளுமை என்றால் என்னவென்று பிஜேபி அரசாங்கம் புரிந்து கொள்ளும் என்று நினைக்கிறேன். ஆளுமை திறன் என்னவென்பதை பார்ப்போம். அதாவது ஆளுமை திறம் என்பது என்னவென்பதை பார்ப்போம். ஆளுமை என்பது தனது திறமையான பேச்சாலும் தனது அறிவாற்றலாலும் தன்னுடைய தலைமை பண்பாலும் ஒட்டுமொத்த மக்களையும் அரவணைத்து அன்போடு அணைத்து செல்வதுதான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அத்தகைய ஆளுமையை மோடி அரசு இழந்துவிட்டது. அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை மத்திய அரசாங்கம் எதிர்கொள்ளும் என்று நினைக்கிறேன். அதுபோலவே கடந்த சில தினங்களாக ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது ஜிஜேபி என்ற ஒரு கட்சி துவங்கப்பட்டது. இப்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியை துவங்கியிருக்கிறார். அடுத்தது திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மக்களுக்கான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் சமூகத்திற்கான ஒரு மாற்றமா? அதாவது இதெல்லாம் ஒரு சமூகத்திற்கான மாற்றமா அல்லது சமூக வலைதளங்களால் ஏற்பட்ட மாற்றமா? இதெல்லாம் சமூகத்திற்கான ஒரு மாற்றமா அல்லது சமூக வலைதளங்களால் ஏற்படுகின்ற ஒரு மாற்றமா? இதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்டிலே பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இனி வரும் காலங்களில், அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை எத்தனையோ காட்சிகள், எத்தனையோ அரசியல் நிகழ்வுகள் அன்றாடம் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. இன்னும் அடுத்து வரும் காலங்களில் பலதரப்பட்ட சமுதாய மாற்றங்களை நம்முடைய தமிழகம் சந்திக்க நேரும் என்று நான் உறுதிபட நம்புகிறேன். ஒவ்வொரு மாற்றமும் நம்முடைய மக்களுக்கான ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பணிவன்பான ஒரு வேண்டுகோள். அதாவது திரு அண்ணாமலை அவர்களை பிஜேபி அரசு இழந்தது. அவரை நான் சுட்டி காட்டுகிறேன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.
நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அண்ணாமலை அவர்களை இழந்தது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இதை நீங்கள் எந்த விதத்திலே காண்கிறீர்கள் என்று எங்களுடைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.